ரூபாய் ஃபெவிபாண்ட் இருந்தால் போதும், நமக்கு பல ஆயிரம் மிச்சமாகும். அது என்ன எப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். யாராவது என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம், இது உங்கள் ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஃபெவிபாண்ட் வந்து நமக்கு ரூபாயில் கிடைக்குதுங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் நமக்கு ரூபாயில் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து நமக்கு நிறைய யூசஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து இது இருந்துச்சுன்னா ரொம்ப நமக்கு யூஸ் ஆகும். நம்ம வீட்டில் இருக்க பொருளையே நம்ம ஈஸியாக ஒட்டிடலாம். இது பார்த்தீங்கன்னா செருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது தண்ணியில் கொஞ்சம் பட்டதால் என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த மேல் பக்கம் அப்படியே பிச்சுட்டு வந்துருச்சு. இது தூக்கி போடவும் மனசு இல்லை. சரி, நம்ம வந்து கடையில் கொடுத்தாலும் அவங்க வந்து ஒட்டி தர்றது நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. சரி, நம்மளே வீட்டில் ஒட்டலான்ட்டு தான் நான் வந்து இன்றைக்கி இந்த ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டி பார்த்தேங்க. இது பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம எல்லா பக்கமும் நம்ம இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா மூஞ்சில் ஏதாவது மாஸ்கோ இல்லைன்னா துணியோ கட்டிக்கோங்க. சிலருக்கு வந்து இந்த ஸ்மெல் பிடிக்காது. அப்படி உங்களுக்கு ஸ்மெல் இது பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா மூஞ்சில் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா பக்கமும் இது மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஒட்டிடலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு எடுக்கும். அப்படியே செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ் நம்ம கொடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம வச்சுருந்தோம் போது அழகாக நமக்கு ஒட்டிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி செருப்போ இல்லைன்னா வேறு ஏதாவது பொருள் பிளாஸ்டிக்கு ரப்பர் எதுனாலுமே நம்ம இந்த ஃபெவிபாண்ட் வச்சு நம்ம ஒட்டலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. அதுலேயும் நான் வந்து லைட்டாக இதை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டாலே போதுங்க. நிறையலாம் நீங்கள் போடணுன்ற அவசியமே கிடையாது. கொஞ்சமாக போட்டாலே போதும். அழகாக நமக்கு ஒட்டிக்கும். இந்த செருப்பை வந்து திருப்பி நம்ம யூஸ் பண்ணலாம். இது மாதிரி செருப்பில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தண்ணியில் படாமல் பார்த்துக்கோங்க. இது தண்ணி வந்து பட்டதெல்லாம் நமக்கு வந்து அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. இது எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகும்போது ஃபங்க்ஷன் கொண்டு போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து இதை பத்திரமா வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி செருப்பு நமக்கு ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இது நார்மலாக எப்போவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா அது வந்து உழைக்க மாட்டேங்குதுங்க. அப்படியே வந்து மேலே பிச்சுக்கிட்டு வந்துடுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்மை போட்டு நான் ஒட்டிட்டு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக நம்ம அந்த செருப்பை தூக்கி போடணுன்ற அவசியமும் கிடையாது. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிளாஸ்டிக் டப்பா வந்து நமக்கு ஏதாவது வந்து டிஃபன் வாங்கும்போது சைட் டிஷ் வந்து சட்னி சாம்பார்லாம் கொடுக்கறதுக்கு வரும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்காது. இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம பருப்பு போடுறதுக்கு இது மாதிரி அளந்து போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தனியாக நம்ம வந்து கடையில் ஒரு கிண்ணமோ இல்லைனா வந்து ஸ்பூனும் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து ரேஷனில் தாங்க சர்க்கரை வாங்குகிறேன். ரேஷன் வாங்க சர்க்கரை இது மாதிரி நம்ம கொட்டி வச்சுப்போம். இன்னொரு பாத்திரத்தில் கொட்டுறதுக்கு நமக்கு இந்த கப்பை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எடுத்து கொட்டுறதுக்கும் நமக்கு நல்லா வசதியாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் அரிசி சர்க்கரை அளந்து நம்ம கொட்டுவோம் இல்லையா, சில டைமில் வந்து பருப்பில் நம்ம அளந்து போடுவோம். அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு நம்ம லஞ்சு செஞ்சு கொடுக்கணும் போது இந்த அளவு நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேயே நம்ம அரிசி போட்டு குக்கரில் வச்சு எடுத்துடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி திக்கான நல்ல பிளாஸ்டிக்காக இருக்கிற கப்பு மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டப்பாலாம் வந்து ஸ்வீட் டப்பாவோ இல்லைன்னா பிரியாணி நம்ம வாங்கினா நமக்கு கிடைக்கும். இந்த டப்பாவை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் எப்படி கட் பண்ணுறனோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் நடுவில் இது மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம 4ஆக கட் பண்ண போகிறோம். இதுவும் சென்டரில் பார்த்து இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டும் போது அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் சைடில் இருக்கிறது நான் எல்லாத்துலேயுமே 4 கட் பண்ணலையே பீஸு அது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபெவிபாண்ட் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு தான் இதில் ஒட்ட போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா 4 பகுதியாக நம்ம இது மாதிரி 4 பகுதியாக நம்ம ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை ஒட்டிட்டு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலான்றதும் நம்ம பார்க்கலாம். இது மாதிரி நம்ம ஒட்டிட்டு இதில் வந்து நம்ம ஃபேன்சி ஐட்டம் வச்சுக்கலாம். பென்சில் ரப்பரு சின்ன சின்ன பென்சிலு சின்ன ரப்பர்லாம் வச்சுக்கலாம். மருந்து போட்டு வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம வச்சுக்கலாங்க. சில பேர் வந்து தையல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஊக்கு அந்த பட்டனு அந்த நூல்கண்டு எல்லாமே நம்ம இது மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் தூக்கி போடாதீங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் போவோம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே டப்பா தான் நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் என்கிட்ட இது மாதிரி ரோல் மாதிரி ஒரு கார்ட்போர்டில் இருந்துச்சு, அதனால் ஒட்டிக்கிறேன். அப்படி சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நம்ம வந்து பேஸ்ட் வாங்குவோம் இல்லையா, பேஸ்ட் வாங்குற அந்த அந்த போட்டு வச்சுருக்க டப்பா இருக்குது பார்த்தா டப்பா எடுத்துக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பேப்பர் போட்டு நல்லா அதை ஸ்டப் பண்ணிவிட்டு நல்லா அதை ஒட்டிக்கோங்க. அதை நீங்கள் சென்டரில் இது மாதிரி இந்த ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டும் போது நமக்கு ஒரு சென்டரில் ஒரு சூப்பரான இது மாதிரி கிடச்சிரும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ்க்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வலையில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதை நீங்கள் இது மாதிரி போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சென்டரில் இதை ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி எனக்கு 2 இருந்துச்சுன்னா சைடில் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஒட்டும் போது 2 விதமாக நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கயிறு கட்டி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் வலையில், அதில் இது மாதிரி கயிறு கட்டி சைடில் நம்ம இது மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம டேபிள்லையோ இல்லைன்னா வாட்ரூம்லேயோ வச்சுட்டோன்னும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரிலாம் பாக்ஸ் வந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. இதனால நமக்கு கடையில் வந்து ஒரு ஆர்கனைசர் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் பக்கெட்டுங்க. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லைட்டாக வந்து உள்ள அதாவது பின்பக்கத்தில் உடஞ்சிடுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, அதாவது பிளாஸ்டிக் நல்லா இருக்குது. இது எப்படி நம்ம ஒட்டலான்றதை பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் வந்து இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பால் கவர் இருக்குங்க இல்லையா, அது நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இதை அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் இதை வைக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருட்டி வைக்கிறேன் அந்த கேப்பில் போகிறதுக்காக. இது மாதிரி சுருட்டிட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அது அப்புறம் கவுத்து போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ நிமித்திட்டு உள்ளே நம்ம அந்த கவரை இது மாதிரி இழுத்துக்கோங்க. நல்லா இழுத்து விட்டுங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு எங்கே வரைக்கும் உங்களுக்கு கேப் இருக்கோ அது வரைக்கும் நல்லா அதை இழுத்து இது மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ஒட்ட நீங்கள் கட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உள் பக்கத்துலேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது மாதிரி இழுத்து விடுங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நமக்கு திக்காக இருந்துச்சு இல்லையா, அதனால் நான் வந்து கொஞ்சம் இழுத்துவிட்டு கொஞ்சம் மெல்லிசாக இருந்தாலே போதும். ஏன்னா இவ்வளோ பெரிய வந்து நமக்கு ஓட்டை இல்லை, ஓரளவுக்கு சின்னதாக இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிட்டு இருந்த பிளாஸ்டிக் அதை அப்படியே ஒன்றமாக அமுக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள் உள் பக்கத்துலேயும் நான் வந்து அதே மாதிரி இழுத்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தீக்குச்சி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கேண்டில் இருந்துச்சுன்னா கேண்டில் எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த பிளாஸ்டிக்கில் நம்ம படக்கூடாதுங்க. நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த பால் கவர், அதில் தான் நமக்கு இந்த நெருப்பு படணும். பிளாஸ்டிக்கில் படாமல் வந்தீங்க நீங்கள் பண்ணணும். இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா உருக்கி அது வந்து என்ன ஆகுனா நல்லா உருகிடும், அப்படியே நமக்கு ஒட்டிக்கும். அதே மாதிரி நம்ம பேக் சைட்லையும் கவுத்து போட்டு நம்ம இங்கேயும் அதே மாதிரி பண்ண போகிறோம். எந்த காரணத்துக்கும் நீங்கள் பிளாஸ்டிக்கில் வந்து பற்றாதீங்க. ஆனால் ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான் ஒன்றும் ஆகாது. இருந்தாலுமே நீங்கள் பிளாஸ்டிக்கில் படாமல் நம்ம வச்சுருக்கிற அந்த பால் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒண்டி படுற மாதிரி அந்த நெருப்பை நீங்கள் காட்டுங்க. இது மாதிரி காட்டும் போது நமக்கு அந்த பால் கவர் நல்லா அது உருக்கி அப்படியே நமக்கு அதில் நல்லா ஒட்டிக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து என் பக்கெட்டில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மக்கு இல்லை வேறு ஏதாவது வந்து பவுல் ஏதாவது நீங்கள் இது மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்காக இதை நல்லா இருக்க பக்கெட்டை தூக்கி போடணுன்ற அவசியமும் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து இது மாதிரி ஒட்டி நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பேலன்ஸ் மேலே தூக்கிட்டு இருக்கிறதுலாம் நம்ம கத்திரிக்கோலில் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக செட் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம அதை யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ் ஹெல்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.